வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ரவையில் இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை வதக்கிட்டு ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதோடவே நம்ம ரவையும் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவை கொஞ்ச நேரம் வறுபடணும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை இங்கே வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பெரிய ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். நல்லா புளிச்ச தயிர் சேர்க்குறதா இருந்தால் லெமன் ஜூஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அப்போ தான் அது சாஃப்ட் ஆகும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அடுத்ததாக பணியாரக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ அதை ஊற்றிடலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்போ தான் ரவை நல்லா வேகும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பிடலாம். இதோ 2 பக்கமும் வெந்துருச்சு. இந்த பணியாரம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ மேலே கிறிஸ்பி ஆனதும் நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட பணியாரம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.